பொதுச் செயலாளருடைய ஆணையின்படி தமிழக விவசாயிகளுடைய உரிமையை காப்பதற்காக, தமிழக விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு விசேஷ நாள், ரொம்ப முக்கியமான நாள். இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்டை வெடிக்கிற வெயிலிலும் பெருந்திரளாக திரண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லி பாராட்டுவேன் என்பதே தெரியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், சேலத்து இரும்பு மனிதர் அருமை அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே திரண்டு விவசாயிகளுக்காக உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக ஆணையிட்ட ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா என்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய ஒரே நம்முடைய அனைவருடைய நாடி நரம்புகளிலும் உடலில் ஓடுகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் உருக்கேறி இருக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக? விவசாயிகளுக்காக நடிகர் விஜய் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. சட்டமன்றத்திலே வேளாண்மை பட்ஜெட் அறிவிக்கும் முன்பாகவே நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறைகூவலை விடுத்தார்கள். நீங்கள் என்ன தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் பட்ஜெட்டிலே நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அதிமுக உங்களுடைய ஆட்சியை எதிர்த்து போராடும் என்று சட்டமன்றத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார்கள். நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்திலே தஞ்சையிலே நம்முடைய தங்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருக்கிற பிரம்மாண்டமான போராட்டம் தஞ்சாவூரிலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தன்மானமிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல திருப்பூரிலே மாபெரும் போராட்டம், ஈரோட்டிலே மாபெரும் போராட்டம், தமிழகத்தினுடைய அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் விவசாயிகளுடைய வேண்டுதலை ஏற்று, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று, விவசாயிகளுக்கு நாம் யாரும் கேட்கவில்லை. தேர்தல் நேரத்திலே நடிகர் விஜய் அவருடைய வாயால் சொன்ன வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி? 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் எவ்வளவு இருந்தாலும் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல் வாங்கிய விவசாயிகளுடைய பயிர்க்கடன் பாதி தள்ளுபடி. அதே போல 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற விவசாயிகள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுடைய மேற்படிப்பு, டாக்டருக்கு படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும், வக்கீலுக்கு படிச்சாலும், எந்த படிப்பாக இருந்தாலும் 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற விவசாயிகளுடைய குழந்தைகளுடைய மேற்படிப்பை அனைத்தையும் நடிகர் விஜயுடைய அரசாங்கமே ஏற்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சிறு குறு விவசாயிகள் பயிர் செய்கிற நேரத்திலே ஆண்டுக்கு 2 முறையாக அனைத்து விவசாயிகளுக்கும் 15,000 ரூபாய் 2 தவணையாக வழங்கப்படும் என்று சொன்னார். இதில் சொன்னதை எதையுமே நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக நடிகர் விஜயுடைய ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அதை கண்டித்து நாம் அனைவரும் இன்றைக்கு இங்கே போராட்ட குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். விரைவிலே இதற்கு விடை கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக தமிழக விவசாயிகள் அனைவரும் கொதித்தெழுவார்கள். நிச்சயமாக விஜயை வீட்டுக்கு அனுப்புவதே முதல் பங்களிப்பாக விவசாயிகள் போராடுவார்கள். என்ன காரணம்? விவசாயி சேத்திலே கை வைத்தால் தான் அனைத்து மக்களும் சோத்திலே கை வைக்க முடியும். அந்த விவசாயிகளுடைய வறுமையை ஏமாற்றி, விவசாயிகளுடைய ஓட்டை பெற்று தமிழக மக்களை ஏமாற்றி என்னென்ன வாக்குறுதிகள்! அப்பா, பூமிக்கும் ஆதாயத்திற்கும் கூட கோட்டை எட்டி விடலாம். நடிகர் ஜனநாயகன் விஜயுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. பட்டம் பெற்று வேலைக்கு போகாத பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் எவ்வளவு உதவித்தொகை? சத்தமா சொல்லுங்க. 4,000 ரூபாய். இது மாதிரி 1-2 வாக்குறுதி இல்ல, 1 கோடி கோடிக்கு வாக்குறுதி விட்டு அடிச்சாரு. மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஓ இத்தனையும் பண்ணி போடுவார் போல் இருக்கு, இத்தனையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கும் போல் இருக்குன்னு. வேட்பாளர் யாருன்னு தெரியல, ஓட்டு கேட்டு வரல, பூத்துல கூட யாரும் உட்கார்ல, பொய்யான வாக்குறுதிகளை நம்பித்தான் தமிழக மக்கள் ஏமாந்து போனார்கள். அப்படியும் பெரும்பான்மையான ஆட்சி இன்றைக்கு இருக்கிறதா? 107 பேர் தாவேக்காவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரோடு சேர்ந்து, மீதி பேர் யாரு? திமுக கூட்டணியில ஜெயிச்சவங்க, அண்ணா திமுக கூட்டணியில ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ. அப்போ ஒப்புக்கு சப்பானா கிழிஞ்ச துணியை ஒட்டு போட்ட ஒரு அரசாங்கமா இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எப்போது வேண்டும் என்றாலும் அதிகபட்சம் ஓடுனா இன்னும் 6 அமாவாசைக்கு இந்த ஆட்சி ஓடும். நிச்சயமாக
இந்த ஆட்சி வீட்டுக்கு வெகு சீக்கிரம் போகும். மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் எதுவுமே நிறைவேற்றப்படாத நிலையிலே எதிர்காலத்திலே மக்கள் கொதித்தெழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சட்டமன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு மந்திரி பேர் என்ன, ஆதவர்ஜுனா என்ன சொல்றா, அண்ணா திமுக தீர்ந்து போனது. இந்த கட்சி தீர்ந்து போன கட்சியா சொல்லுங்க? எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காத்து வளர்க்கப்பட்ட அந்த இயக்கம் ஒரு சிலர் விலை போகலாம், ஒரு சிலர் பதவிக்காக தங்களுடைய தலையை ஒரு அடமானம் வைக்கலாம். ஆனால் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள், அண்ணன் எடப்பாடியார் தொண்டர்கள் தன்மானத்தோடு இருப்பார்கள். யார பார்த்து தீர்ந்து போன சக்தின்னு சொல்ற? பல கட்சி மாறியவன், உனக்கே ஒட்டுக்கோமனா, நீ எங்களை பார்த்து பேசுற? உண்மையிலேயே எம்ஜிஆர் இயக்கத்தை கிண்டல் கேலி செய்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த புனித இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் யாரும் ஒரு நாளும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. கைவெட்டி இருக்கிறவன், கலாசு வேலை பார்க்கிறவன், காட்டுக்கு சென்று சேத்திலே கை வைத்து உழுபவன், நாட்டு நடுபவன், அறுவடை செய்பவன், அன்றாடும் உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போன மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே சிறப்பாக செயல்படும். நம்முடைய ஒரே தலைவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னும் நம்முடைய ஒரே தலைவர் யாரு? எடப்பாடியார். உயிர் உள்ளவரை நம்முடைய கட்சி எது? அண்ணா திமுக. அண்ணா திமுக நம்முடைய அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த இருவண்ண கொடி நம்முடைய ஒவ்வொருவருடைய நெஞ்சிலேயும் போற்றி நாம் சாக வேண்டும். இதுதான் நம்முடைய வரலாறு. எவ்வளவு பெரிய வரலாறு படைத்த இந்த இயக்கம் எப்போதும் யாராலும் கரைக்க முடியாத கட்டி தங்கம். இந்த இயக்கம் நிச்சயமாக எதிர்காலத்திலே சாதனை படைக்கும். இதைவிட எத்தனையோ சோதனைகளை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. நம்முடைய கட்சி சந்திக்காத சோதனையும் இல்லை. 96 அம்மாவே தோத்தாங்க. 98 இந்தியாவுடைய பிரதமரையே அம்மா தான் தேர்வு செய்தார்கள். 2 ஆண்டு காலத்துல போங்க. 3 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் 3 அமாவாசை முடிவிட்டு இந்த கவர்ச்சி அரசியல், மக்களை ஏமாற்றிய அரசியல், மக்களை வஞ்சித்த அரசியல், மக்களுடைய வறுமைக்காக அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று சொன்ன அரசியல் எல்லாம் பூத்து நீர்த்து போகும். உறுதியாக தமிழகத்தை வெகு விரைவில் அண்ணன் எடப்பாடியார் ஆழ்வார் என்று சொல்லி சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அனைத்து கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். குதிரை பேர அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். குதிரை பேர அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய். விவசாய கடனை ரத்து செய். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கடனையும் ரத்து செய்.